தோழர்களே 4/5/2026 அன்னைக்கு ரிசல்ட் சாயங்காலம் வந்துருச்சு. 108 தாண்டல தாவேக. இவங்க 47, திமுக 72. யாருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. ரிசல்ட்ட பாத்துக்கிட்டு இருந்த உதயநிதி டிவியை உடைச்சு அம்மா கிட்ட போய் அழுவுறாரு. எப்படி விஜய் வந்து இந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்து நான் பார்ப்பேன், என்னால் தாங்க முடியாதே, அழுததும் ஏதாவது பண்ணுங்க என்று சொன்னதும் சேகர் பாபு இதர திமுக எம்எல்ஏக்களிடம் பேசி எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொள்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்களிடம் பேசி நான் இதை உறுதி செய்த பிறகு உங்கள் முன்னால் பதிவு செய்கிறேன். எடப்பாடி பழனிசாமி சபரீசனையும் உதயநிதியையும் சந்திக்கிறார். அப்போது சபரீசனுடைய போனில் மு.க. ஸ்டாலின் வந்து பேசுகிறார். எங்களுக்கு அமைச்சரவையில் இடம் வேணாம், உங்களுக்கு எந்த தொல்லையும் கொடுக்க மாட்டோம், ஒரே ரெக்வெஸ்ட், எங்க மேல கேச போடாதீங்க, ஊழல் எல்லாம் கண்டுக்காதீங்க, நாங்க உங்களுக்கு ஆதரவு தரோம், எப்படியாவது இதை முடித்துக் கொடுங்கள். தோழர் தொல் திருமாவளவனை முதல்வராக்கலாம் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒப்புக்கொண்டனர், ஐயுஎம்எல் ஒப்புக்கொண்டனர், அதிமுகவின் அனைத்து 46 எம்எல்ஏக்களும் ஒப்புக்கொள்கிறார், திமுகவிலும் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றனர், கனிமொழி ஒப்புக்கொள்கிறார். திருமாவை முதல்வராக்கலாம் என்று சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி திருமாவளவனை முதல்வராக்கிறதுக்கு நான் கட்சி நடத்துறேன், ஒன்னு நான் முதல்வராகணும், இல்லன்னா யாருமே முதல்வராக கூடாது, யாரை நான் முதல்வராக்க விட மாட்டேன், இந்த கட்சியை வீணா போனாலும் பரவாயில்ல. தோத்துட்டு அந்த ஆஃப்டர் எலெக்ஷன் அந்த எஃபெக்ட் என்னவா இருக்கும் இப்பவே சொல்றேன். கட்சியை காப்பாத்திக்கணும்ல, ஏகப்பட்ட கேஸ் எல்லாம் இருக்குதுல்ல, லஞ்ச கேஸ், ஊழல் கேஸ், திருட்டு கேஸ், எல்லாத்தையும் காப்பாத்திக்கணும்ல. போய் மோடி அவர்கள் காலையும் அமித்ஷா அவர்கள் காலையும் திமுக விழுதா இல்லையான்னு பாருங்க. அன்னைக்கு தெரியும் இந்த திமுகவோட மொத்த சாயமும் வெளிக்க போகுது. திமுகவும் இந்த மற்ற பலரும் மண்ண கவ்வ போறது உறுதி. இந்த 2 பேரும் நமக்கு வேணாமுங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்? ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க.